மேம், நேற்று பார்த்தீங்க அப்டின்னா, மதுரையில சுமதி அவர்கள் வந்துட்டு யூடியூபர் சுமதி அவர்கள் வந்து உங்கள் மீது வந்துட்டு புகார் குடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள நீங்க சரிங்க. தவறா பேசியதாகவும், அதற்கு ஆதாரம்லாம் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா சரிங்க. இருக்கு மேம்? அதாவது நான் திவ்யா கள்ளச்சி வீட்டுக்கு போயிருந்தப்ப, இனியன் அப்படின்ற ஒரு பெர்சன் கூட திவ்யா கள்ளச்சி பேசின ஆடியோ ரெக்கார்டு அவளோட ஃபோன்ல இருந்தது. அத நான் கேட்டேன். ஓகேங்களா? நான் இவங்க போயி இவங்க ஹோட்டல்ல ரூம் போட்டாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லல. நான் அந்த இடத்துல என்ன நடந்ததோ அதனால நான் அ இதுல சொல்லியிருப்பேன். பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பேன். அது மட்டும் கிடையாது. இவங்க இந்த காலேஜ் பெண்கள தவறா பயன்படுத்துறதாக பேசிக்கிட்ட ஆடியோ அவளோட சேனல்லயே சாரி அவனோட ஃபோன்லயே இருக்கு. இத காவல்துறை திவ்யா கள்ளச்சி மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள திவ்யா கள்ளச்சிய அரெஸ்ட் பண்ணும்பொழுது, காவல்துறை எடுக்கிற நடவடிக்கையில அவங்களோட ஃபோன பறிமுதல் பண்ணும்பொழுது தான், அது சம்பந்தப்பட்ட உண்மைய காவல்துறை வெளியிடணும். இது மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறை. இந்த மாரி நடக்குது. அத நான் கேட்டேன், நான் பார்த்தேன். நான் என்ன பார்த்தேனோ, நான் என்ன கேட்டேனோ அததான் நான் மீடியால சொல்லியிருக்கேன். இத ப்ரூவ் பண்ண வேண்டியது காவல்துறை தான். சரிங்களா? அதனால நான் ஒரு இடத்துல தவறு நடக்குது, அத நான் பார்த்தேன் அப்படின்னும்போது, யார் பேரையும் சொல்லக்கூடாது அப்படின்னு எந்த சட்டத்திலயும் சொல்லல. ஒரு இடத்துல தவறு நடக்குது, அந்த விஷயத்த நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, அத நான் சொல்லதான் செய்வேன். அது அதுல சட்டப்படி குற்றம்னு எந்த சட்டத்திலயும் சொல்லல. அதே மாரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இப்ப காவல்துறைகிட்டயும் குடுத்திருக்கேன். இது சம்பந்தமா என்ன நடவடிக்கை காவல்துறை என் மேல எடுக்குறாங்களோ, அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு குடுப்பேன். ஓகேங்களா? ஓகே மேம். இப்ப சுமதி அவர்கள பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயத்த, ப்ரூவ் பண்ணாத விஷயத்த பத்தி ஏன் இப்படி வெளிப்படையா பேசியிருக்கணும்? இதுல என்னுடைய பெயரும் வந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி அவங்க ம். ஃபீல் பண்றாங்க. ப்ரூவ் பண்ண முடியாத விஷயத்த, அதாவது வெளிக்கொண்டு வராத ஒரு விஷயத்த வெளிக்கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைகள காப்பாத்துறாங்க காவல்துறை. சரிங்களா? நான் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிக்கொண்டு அத மக்கள் முன்னாடி சொல்லும் பொழுது தான் இது ஆ இவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்களா, இல்லையா அப்படின்றத விசாரிக்க வேண்டியது காவல்துறை. அதனால காவல்துறை தான் இது சம்பந்தமா என்ன பதில் அப்படின்றத சொல்லணும். சம்பந்தப்பட்ட திவ்யா கள்ளச்சியை கைது செய்யும் பொழுது அவளுடைய போனை பறிமுதல் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காவல்துறை விசாரிக்கட்டும். ஓகேங்களா? அதுக்கு நான் என்னோட சைட்ல நான் தவறு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தவறு ஒரு இடத்துல நடக்குது, அதை வெளியில சொன்னாலே சட்டப்படி குற்றம் அப்படின்லாம் சொல்லல. ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்றத நான் பத்திரிகைகிட்டையும் ஊடகத்துறைகிட்டையும் சொன்னதுனாலதான் இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்க போலீஸ். அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கையை காவல்துறை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால எந்த இடத்துல தவறு நடந்ததோ அதை நான் சொன்னேன். அது தவறு இல்லை அப்படின்ற பட்சத்துல சம்பந்தப்பட்டவங்களும் சொன்னவங்களும் அதாவது திவ்யா கள்ளச்சியும் அதுக்கு பதில் சொல்லட்டும். சட்டப்படி இதை நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். ஓகே. இப்ப நீங்க அதுல குறிப்பிட்டிருந்தீங்க, லைக் ஒரு 4, 5 பேர வந்துட்டு குறிப்பிட்டிருந்தீங்க இல்லையா? ஆமா. அவர்கள் எல்லாம் இப்ப முன் வராம சுமதி அவர்கள் வந்து புகார் கொடுத்திருக்கிறது உங்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்கு? அவர்கள் எல்லாம் முன் வராம இவங்க மட்டும் வந்திருக்காங்க அப்படின்னா, மேபி இவங்க மேல தவறு இல்லைன்னு இருக்கலாம் இல்லையா? அதாவது ம். சட்டப்படி இவங்க காவல்துறை கிட்ட போய் இந்த மாதிரி என்னோட ஆடியோவும் என்னோட வீடியோவும் அவங்களோட போன்ல இருக்குன்னு சம்பந்த கேள்விப்பட்டவங்க சொல்றாங்க. அதனால இது சம்பந்தமா விசாரிக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க மேல நியாயம் இருக்கு அப்படின்னு நான் ஏத்துக்குவேன். ஆனா என் மேல அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதை நான் சட்டப்படி ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். இது சுதந்திர நாடு. சரிங்களா? நம்ம இது நீங்க எந்த இடத்துல தவறு நடக்குதோ அதை வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அது நியாயம் கிடையாது. ஒரு இடத்துல தவறு நடக்குது, அதை நான் பார்த்தேன், கேட்டேன் அப்படின்றத வெளியில பொதுமக்கள் முன்னாடி சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நான் சொன்னேன். இது மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அதை நான் சட்டப்படி எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். ஓகே, ஓகே மேம். இப்போ நீங்க குறிப்பிட்டிருந்த பெயர்கள்ல பார்த்தீங்கன்னா, திவ்யா, ரவுடி பேபி இவங்கலாம் இருந்தாங்க இல்லையா? திருச்சி சாதனா இவங்கலாம் ஆமா, இருந்திருந்தாங்க. ஆமா, ஸோ ஆமா. இவங்களுடைய ப்ரொஃபைல்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியும். சில விஷயங்கள்லாம் முகம் சுளிக்கக்கூடிய வகையிலும், கன்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற வகையிலும் தான் இருக்கு.
பட் சுமதி ம் பொறுத்த வரைக்கும் அவர்கள் அப்படி இல்லையோ அப்படிங்கிற பார்வையும் மக்கள் கிட்ட இருக்குது. அவங்களுடைய பேரை சொன்னதுமே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அதிர்ச்சி இதுவா தான் இருக்க மாதிரி, ம் அவர்களுடைய ம் ரசிகரா இருக்கட்டும், அவங்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இது ம் பண்றாங்க அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பிரஸ் கண்டிப்பா மீட்ல. இருக்கும் இருக்கும். அதாவது சுமதியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன தவறு செஞ்சாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் பார்த்ததை கொண்டு வந்து நான் வெளியில கொண்டு வந்து சொன்னேன். இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என்னால இது ஒரு தவறான ஒரு எண்ணம் என்ன வச்சு ₹1,00,000 பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல? ம், ம். ஏன் கொடுக்கல? நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன வச்சு இவங்க இதுல சம்மந்தப்படல அப்படின்னா என்ன வச்சு ஏன் இவங்க பேரம் பேசணும் அப்படின்னு. ஸோ அந்த ஆடியோவே பொய் அப்படின்னு சொல்ல வராங்களா? இது வந்து அவங்க தான் அந்த விளக்கத்தை நீங்க அவங்ககிட்ட தான் கேட்கணும். இன்னொன்னு அவங்க சம்மந்தப்பட்ட அந்த திவ்யா கள்ளச்சி இவங்களோட அதாவது சாதனாவோட வீடியோ, நிஷா இன்னும் சிலரோட வீடியோவை என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து நான் வந்து காவல்துறை கிட்ட இன்னைக்கு ஒப்படைச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இன்னும் யார் யாருன்னு நான் சொல்ல வரல. சிலரோட வீடியோஸ் எல்லாம் இவங்க எல்லாம் இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் தான் பண்றாங்க. இவங்களை எல்லாம் நான் தான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவேன். இதை வந்து காவல்துறை கிட்ட வந்து நான் அதை ஒத்துக்கிறேன், சரண்டர் ஆகுறேன், நான் அப்படி வர மாதிரி நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் காவல்துறைக்கு முழுக்க கோஆப்ரேட் பண்ணி அவங்களுக்கு வந்து தேவையான ஆதாரங்களை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஓகே மேம். ஓகே. ஏன்னா மேபி இது வந்து இந்த பொண்ணு வச்சு இவங்க விளையாடி இருக்கலாம்ல, அதை கொஞ்சம் அவங்க தான் வந்து பார்க்கணும் இல்லைங்களா? ம். நான் இந்த பொண்ணு தப்பான பொண்ணு அப்படின்னு நான் சொல்லலையே. இந்த பொண்ணு தப்பான பொண்ணாக அங்க பேசப்படுகிறது அப்படின்னு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா? ம், ம். நான் வந்து அவங்க வீடியோவை பார்த்தேன்னு சொல்லல. இப்போ இவங்களோட வீடியோவை நான் பார்த்தேன், சாதனாவோட வீடியோவை பார்த்தேன், இன்னும் சிலரோட வீடியோஸ் நான் பார்த்தேன். என்ன ரவுடி பேபி சூர்யாவுக்கு ₹1,00,000 பேரம் பேசின ஆடியோவை மக்கள் முன்னாடி நான் என்னைக்கோ போட்டேன் என் சேனல்ல. மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பார்க்கும்பொழுது இத்தனை ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கும் பொழுது இத்தனை ஆதாரங்களையும் நான் பார்க்கும்போது அப்போ அந்த விஷயத்தையும் நான் உண்மைன்னு தானே நினைக்க தோணுது. ஏன்னா அவங்க சொல்றத பொறுத்தவரைக்கும் என்னவா இருக்கு, ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண்ண வந்துட்டு இந்த மாதிரியான புகார்ல வந்துட்டு ஒரு பெயர சொல்றது, இதுவா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. மேபி அது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இது தவறாக இருக்கும் பட்சத்துல இது என்ன இந்த போக்கு அந்த மனப்போக்கு எனக்கு என்ன காட்டுது அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களையும் தவறாக நடக்கும் விஷயங்களை நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இதை வந்து நான் வந்து எப்படிதான் மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க. நீ உண்மையில தவறே இல்லைன்னா உண்மையில தவறா சொன்ன பர்சன் அதாவது திவ்யா கள்ளச்சி மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கணும். என் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே எடுத்தாலும் அதை நான் சட்டப்படி எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். இந்த போக்கு இந்த மனநிலை என்னத்தை காட்டுது அப்படின்னா வாயே திறக்காதீங்க. தப்பா நாங்க அப்படிதான் இருந்தாலுமே நீங்க வாயை திறக்கக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி நாங்க செய்யலைன்னாலுமே நீங்க அதை வந்து சொல்லக்கூடாது, செஞ்சாலும் அதை நீங்க வந்து சொல்லக்கூடாதுன்ற ஒரு அடக்குமுறையை தான் இது எனக்கு காட்டுது. ஓகே மேம். ஓகே. நன்றி மேம். உங்களுடைய விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.